ஹாய் டிமர்ஸ், நான் தான் உங்கள் ரோஷினி. இப்போ எபிசோட் நம்பர் 11 பார்க்க போகிறோம். போன எபிசோடோட இந்த எபிசோட் கண்டினியூவாக வரதுனால ரீகேப் வேணான்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த எபிசோட் அந்த 9th எபிசோட் மாதிரியே ரொம்ப ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக போகும். ஸோ சென்சிட்டிவாக இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த எபிசோட் அடுத்த எபிசோட் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பையா தெரீஸோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய சேட் மூமெண்ட்ஸ்னு இந்த எபிசோட் ஃபுல்லா பேக்கேஜா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணாம நம்ம இந்த எபிசோட பார்த்துடலாம். போகலாமா? ஸ்டார்டிங்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நம்ம பையா தெரீஸ், நான் ஏன் ரஸ்லானுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு யோசிக்கல, கண்டிப்பா ரஸ்லானுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போதே தெரியுது. நான் ஏன் அவன் என்ன பார்த்து மட்டுமே தான் ஸ்மைல் பண்ணுவான்னு வேற நினைச்சுக்கிட்டேன். ரொம்ப சேடா யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பறக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அந்த ஃபிளாஷ் அவ கண்ணில் அடிக்குது. ஐயோ என் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவ இருந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டான். ஆன்னு பார்த்தா அங்க சுத்தி வித்தியாசமா இருக்கு. அப்பதான் நோட் பண்றா, அவனுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாம அப்படியே அங்க இருக்கிற கல்லெல்லாம் உடஞ்சு போயிருக்கா. இது நம்ம பார்த்த டெம்பிளா இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு எழுந்து, ஐயோ இப்ப வந்தது ட்ரீமா இல்ல என்னது இது, இல்ல ஃபிலிக்ஸ் சொன்ன மாதிரி ஏதோ மேஜிக் சம்திங் நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போன ரஸ்லானோட சிலைக்கு முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு சரி இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு நான் இங்க இருந்து, நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனா விடிஞ்சே போயிருக்கு. என்னடா இது, நம்ம இருந்தபோது கொஞ்ச நேரம் ஆன மாதிரி இருக்கு, ஆனா இங்க பார்த்தா விடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வரா. சூரியன்லாம் அடிக்குது, மழைலாம் வந்து இருக்கு. அப்புறம் வெளியே முழுசா வந்து அந்த டெம்பிளை திருப்பி பார்த்தா இப்படி ஒரு பாழடைஞ்சு போன டெம்பிளுக்காக வந்தோம் வீட்டு பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. வர வர இந்த மேன்ஷன்ல இருந்து நானும் என்னமோ ஆயிட்டம் போல இருக்கேன், என் சென்ஸே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எப்படி நம்ம வெளியில போறது அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது பேசாம நம்ம அந்த கோஸ்ட் டிரைவரை கூப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிற ஐடியா வருது. அப்போ பார்த்தா இவன் அழுதுகிட்டே வந்து நிக்கிறான். கிரேஸ் எங்க போனீங்க, எவ்வளவு நேரமா உங்களை தேடிக்கிட்டு இருந்தோம், நீங்க மட்டும் எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா, உங்களை எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல அப்படின்னு பாக்குறாளா. கிரேஸ் இந்நேரம் எங்களை கொண்டு இருப்பாரு, இந்த வாட்டி கண்டிப்பா என்ன சாகடிச்சிருப்பாரு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். பையா தெரீஸா சாரிப்பா எனக்கு தெரியல இவ்வளவு நேரம் போனதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரஸ்லான் எங்க அப்படின்னு சொல்லும் போது பையா தெரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. நம்ம பையா தெரீஸ் பார்த்தா ரஸ்லான் கவலையோட வேகமா ஓடி வரான். அவளை பார்த்ததும் தான் அவனுக்கு மூச்சே வருது போல. வந்த வேகத்திலே அப்படியே போய் அவளை கட்டி பிடிச்சிக்க. நம்ம பையா தெரீஸ் அப்படியே ஆச்சரியமாகி ஃபீல் பண்ணி அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழற மாதிரியாக நம்ம பையா தெரீஸ் இப்பதான் புரிஞ்சுக்கிறா. ஓ இப்பதான் புரியுது நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கேன்றது, மனுஷனை நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு அவனை பிடிச்சிக்கலாம். கடைசியா எப்படியோ ரியலைஸ் பண்ணிட்டான். அடுத்த சீன்லயே பார்த்தா பையா தெரீஸும் ரஸ்லான் நின்றுகிட்டு இருக்காங்களா. இப்போ பையா தெரீஸ் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரப்போஸ் பண்றாளா. ரஸ்லான் அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு ஓ ஐ சி அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது தப்பாச்சு, நான் வந்து உன்னை வெறும் சப்ஸ்டியூட்டா தான் பார்த்தேன், என்னோட ரியல் லவ் வேற ஒருத்தி, அதனால தானே நான் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா. அடிச்சு புடிச்சு நம்ம பையா தெரீஸ் இழந்துக்கிறா. ஆன்னு கட்டிக்கிட்டே பார்த்தா அவளுக்கு இது ஒரு கனவு தான். இது வெறும் கனவா, இது என்னை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட கலரும் சரி அந்த பொண்ணோட கண்ணும் சரி ரெண்டுமே என்ன மாதிரியே இருக்கு. மேபி அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனாலதான் என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டானோ, இந்த அளவுக்கு என்ன நல்லா ட்ரீட் பண்றதுக்கு காரணமும் என் மேல பாசமா இருக்கிறதுக்கு காரணமும் அவளை பத்தி யோசிச்சதுனாலதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிக்கிறாளா. அதை நினைக்கும் போதே அவளால தாங்கிக்க முடியல. அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் மோசமா தான் நினைக்க தோணுது. நீங்க காலையில எழுந்தோடனே ரஸ்லான் கிட்ட இதை தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. காலையில எழுந்து பார்த்தா அவன் ஊருக்கு போயிட்டானா, அதுவும் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. அதுக்கு பட்லரும் ஆமா மேடம் இருக்கு, மான்ஸ்டர் ரெண்ட் பண்ணோம்ல, சோ அதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக போயிட்டாரு, நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் யோசிச்சு பாக்குறா. ஆமா நம்ம ரஸ்லானை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதை எப்படி நம்ம மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவன் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு சரி நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி போறாளா. நம்ம பட்லரும் என்ன இன்னைக்கு வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா நான் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம பையா தெரீஸும் போறா. ஒரு நிமிஷம் இருங்க, இதை எடுத்துட்டு போங்க, இது உங்களோட ஃபேவரட் செட் மவுண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஓ இது என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க சொன்னதே கிரேஸ் தான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரே கேள்விக்குறியாயிடுது. நான் ரஸ்லான் கிட்ட எனக்கு பிடிச்சது இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கானா, மேபி இது ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரா. அந்த பட்லரும் வச்சுக்கிட்டு கிரேஸ் அப்படின்னு சொல்லி நிக்க, ஓகே தேங்க்யூ நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையா தெரீஸும் கிளம்பிடுறான். வெளியே போயிட்டு இருக்கும் போது எதுக்கு நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிக்கிறேன், இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு டென்ஷனா சுத்திட்டு இருக்கா. அப்போ ஒருத்தங்க ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கு மேல நீங்க குடிச்சிட்டே இருக்க கூடாது, செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்களா. நான் ஜஸ்ட் எனக்கு கொடுங்கன்னு தானே கேட்கறேன், நான் பே பண்ண மாட்டேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரா. நம்ம பையா தெரீஸும் எதாச்சியா பார்க்க அவங்களும் உங்களை பத்தி நான் வரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பையா தெரீஸா அந்த பர்சனை பாத்துறா. பார்த்தா அவனுக்கு ஏதோ ஆவி பிடிச்ச மாதிரிலாம் இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா பையா தெரீஸா அவன்கிட்ட போய் நிக்கிறா.
இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பட்ட பக்கத்துல இப்படி உட்காந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாளா. அந்த மனுஷனும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நானா இந்த நார்த் டெரிட்டரியோட லார்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மனுஷங்களை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, கரெக்டா கோஸ்ட சொல்றாளா. உனக்கு தலையிட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டென்ஷன் ஆகி கத்துறான் பாட்டில் போட்டு. எதுக்காக ஒரு டச்சஸ் வந்து என்கிட்ட வந்து சண்டைய வலிக்கணும் அப்படின்னு வர கேக்குறானா. நம்ம பயாத்ரிஸ் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா அது என்கிட்ட கேளு, அதை விட்டு ஒண்ணுமே செய்யாத மனுஷங்களை புடிச்சுக்கிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவனும் ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிச்சுட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு கையில இருந்த பாட்டில வந்து இதை எனக்கு ஊத்தி கொடு, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆத்மா சாந்தி அடையாது போல இருக்கு, ஒரு பொண்ணு எனக்கு ஊத்தி குத்து குடிக்கிற வரைக்கும் அப்படின்னு எகத்தாலுமா சொல்ல, நம்ம பயாத்ரிசா சிரிச்சுக்கிட்டே ஓ ஐசி, ஆனா எனக்கு வேற ஒண்ணு பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கைய ஃபுல் ஃபோர்ஸ்ல அடக்கி ஏன் நீ இதை எடுத்துக்க கூடாது, நீ ஹானு ஒரு ஃபோர்ஸ் எடுத்து ஒண்ணு வைக்கிற கண்ணத்துல அவனை அப்பவே நாக் அவுட் பண்ணேன். அதோடவே சாப்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்த சாப்டர்ல அடிச்ச போஸுக்கு எட்டடி பறந்து போய் விழறான் அவன். ஏன்னா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு கையை உள்ள இழுக்கிறாளா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன ஃபேக்டரியிலேடா செஞ்சு விடுறாங்க, எப்படா இப்படி கேவலமான மனுஷங்களா எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சம்மழி அடிக்கிறாளா. இவன் பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்கு அவனுக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இப்படிதான் நான் போய் ஓட்டணும், சாகுன்னு போட்டு மொத்துறாளா. அவனை விடுங்க அப்படியே கொஞ்சம் தெளிவான மாதிரி ஐயோ அடிக்காதீங்கன்னு சொல்ல, அவளும் சட்டையை பிடிச்சி பார்த்து அவளுக்கும் தெரியுது பேய் ஓடிருச்சு போல அப்படின்னு எழுந்து சரி உன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாளா. அவனும் சொல்றான் என் பேர் கயன் அர்சாரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்டா கண்ணி படிச்சுட்டு இருக்கானா. சரி உன்னோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க ஒரு போர் காவலனா இருந்தேன் இன்னொரு டெரிட்டரியில, இன்னுமே அதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ட்ரெஸ்ல இருந்த மண்ணெல்லாம் உதறி விட்டுட்டு ஸோ இனிமேலாவது உன்னை நல்லா பாத்துக்கோ, இந்த மாதிரி மோசமான ஸ்பிரிட் குடிக்காத மாதிரி இருந்துக்கோ, அவ்வளவுதான் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு போறாளா. அவனே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி நம்ம பயாத்ரிஸை பார்க்கலாம். அப்புறம் பயாத்ரிஸ் பார்த்தா உட்காந்துட்டு இருக்கா அந்த குள்ளர் கூட. அவரும் சொல்றாரு ஸோ நீங்க வந்து ஒரு வழியை உண்டு பண்ணி ஹீட் எனர்ஜியை எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்து கொண்டு போகணும், அதை கவர் பண்றதுக்கு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணும் இல்ல மண்ணை யூஸ் பண்ணணும், ஹீட் எனர்ஜியை விறகு வழியா இல்லைன்னா ஸ்டோன்ஸை வச்சுதான் அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்க, பயாத்ரிஸ் ஆமா அப்படின்னு இருக்காளா. எப்படி மனுஷங்கள்லாம் இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க, இவ்வளவு கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பயாத்ரிஸா அப்படியே எம்பாரஸ்ட் ஆயிட்டு, ஒரிஜினலா சொல்ல போனா இது என்னோட டெக்னிக் கிடையாது, கொரியால எப்படி தானே யூஸ் பண்ணுவாங்க அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவரும் வந்து சரி கிரேஸ் இது ஓகே, நான் ரொம்ப நேரமா அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. எது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை திறந்து வரா. ஏடா இன்னும் சரியா அந்த பேய் உன்னை விட்டு போல இருக்கு, இன்னும் அடிச்சு துவச்சி எடுக்கவா அப்படின்னு சொல்லி வர. அவனா வேணாம் இனிமேலாம் என்ன அடிக்காதீங்க, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அலறி போயிடலாம். இப்போ எதுக்காக இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாளா. அவனும் வந்து கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஊட்டி போடுறானா. ப்ளீஸ் என்னை வந்து உங்களோட நைட்டா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றானா. அவளா என்ன இவன் பேசுறான் அப்படின்னு கடுப்பா பாக்குறா. வண்டி போட்டு சின்சியரா நான் வந்து உங்களுக்கு இனிமே நைட்டா வேலை செய்ய போறேன், என்னை தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பா சொல்றானா. இன்னும் ஒண்ணு விட்டு சரியா அந்த பேய் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையும் இருக்காளா. இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்பிரிட்ஸை பார்ப்பேன், முதல்ல அதெல்லாம் வந்து ஜாலியா இருந்து தப்பா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது கொஞ்சமா. சரி அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து என்னை ரொம்ப லைக் பண்ணதுனால என்னை அடிக்கடி வந்து ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணும். பட் நான் என்னோட பாடியை மைண்டையும் ரொம்ப ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன், அதனாலே லக்கிலி நான் வந்து நைட் ஆயிட்டேன். பட் அந்த பேய்களுக்கு சகவாசம் வச்சதுனாலே ஒரு சில பேட் லக்லாம் பெருசாகவும் சின்னதாகவும் என்னை தாக்க ஆரம்பிச்சது. அதில் என்னோட நைட்டு வேலையும் போயிடுச்சு. அப்புறம் இந்த வீடுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா, அங்கேயும் மெர்ச்சன்டரி இருக்காங்கல்ல அவங்க கூடயும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு மோசமான பேய் என்னை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றானா. நம்ம பயாத்ரிஸா இவன் பாட்டு பேசிட்டு இருக்கான், இவன்கிட்ட இத்தனைக்கும் அவன் கேட்கவே இல்லை இவன் ஸ்டோரியை பத்தி அப்படின்னு நினைக்கிறாளா. தப்புன்னு அவன் மேல பாயிரம், நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க கிரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பயாத்ரிஸ் உடனே பின்னாடி போறா. என் லைஃப் வந்து ரொம்ப மோசமா இருந்தது, எல்லாம் அந்த ஈவல் ஸ்பிரிட்ஸால மட்டும் தான், ஒவ்வொரு நாளும் டார்ச்சரா போச்சு, ஆனா நீங்க தான் என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் மை சேவியர், நீங்க தான் என் கடவுள் அப்படி இப்படின்னு அவளோட கேங்ஸ்டர் மாதிரி இமேஜின் பண்றானா. அட பாவி நிறுத்துடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இதுக்கு மேல நீ என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது. அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை, இன்னும் ஆகுமா ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு தடவை அனுமதிங்க, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே நான் அர்ப்பணிச்சிருவேன், இதுதான் என்னோட சந்தோஷம் சொல்ல. நம்ம பயாத்ரிஸ் ஐயோ இவன் கேட்க மாட்டான், இவன் இவனை ஏதாவது பண்ணி புரிய வை அப்படின்னு சொல்லும் போது இவனா கண்ணில் தண்ணியோட கிரேஸ் நீங்க எப்படி நான் ஒரு நைட் இருக்கும் போது அவனை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறானா. ஐயோ ரெண்டு பேரும் சொல்றத கேளுங்கடான்னு சொல்றாங்க. அந்த குள்ள மனுஷன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அப்படியே பார்த்தா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவ கேஸ்டல்ல இருக்கா, கிரேஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். பயாத்ரிஸ் வந்து ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா டேபிள்ல இருந்து எழுந்துக்கிறாளா. ரஸ்லானும் பயா அப்படின்னு சொல்லிட்டு கை
கையில கூடையோட வந்துகிட்டு இருக்கான். வேகமா இவ ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஸ்லானும் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்ப அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, இந்த மாதிரி நீ கிரியேட் பண்றதா இருந்தா நான் நிறைய தடவை நான் அந்த மான்ஸ்டர் போயிட்டு வரலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு, அந்த மாதிரி நீ போயிட்டே இருந்தனா நானும் இவன் இப்படிதான் போலன்னு சொல்லிட்டு அதை பழகி போய் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாளா. அப்ப நான் கொஞ்சம் கம்மியாவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம பையா தெரியும் ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் ரஸ்லான் அவன் கையில இருந்த கூடிய பார்த்துட்டு, இதுதான் பாட்டில விளையக்கூடிய ஆப்பிள்ஸ், வர வழியில இது இருந்துச்சு இது வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கெட்டை எடுத்துட்டு போங்க கிச்சனுக்குன்னு கொடுக்குறான். இது வந்து நீ ஜாமா பண்ணி கொடுத்தா நீ நிறைய விரும்பி சாப்பிடுவல அப்படின்னு சொல்ல அவளுக்கா ரஸ்லான் இது கூட ஞாபகம் வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு அது அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கம்பேர் பண்ணிக்கிறானா. ரஸ்லானா உறைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு பையா அப்படின்னு கூப்பிடலாம். இல்ல நம்ம இந்த மாதிரி நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு முடிவெடுத்துட கூடாது. அதுலயும் ரஸ்லான இப்படி சந்தேகப்படலாமா, ரஸ்லான் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்லான் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்ல ரஸ்லானும் அப்படியே அவ சீரியஸா கேட்கறத பார்த்துட்டு சரி நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுக்குறான். அப்பதான் பயாத்தரிசம் ரொம்ப பயத்தோடவே உனக்கு பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது ஒரு லவர் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். ரஸ்லான் உடனே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க வர இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கத்துக்கிறாங்க. ரஸ்லானும் இங்க என்னாச்சு ஏதாச்சும் பயாத்தரிஸ்க்கு எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி அவன் இன்னும் குழப்பத்துல கேட்க, ஆனா அவனை பேச விடாத மாதிரி இந்த நைட் வந்து என்ன மன்னிச்சிருங்க பட் இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கதவை திறக்க ரஸ்லானுக்கு கடுப்பாகுது. ஒரு விசிட்டர் உங்களை தேடி வந்திருக்காங்க பட் அப்படின்னு சொல்ல வேகமா திரும்புறானா ஒரு பார்வை டெவில் மாதிரி பாக்குறான். உனக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்காக குறுக்க வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஒரு லேடி என்ட்ரு ஆகுறாங்க. மேலதான் தயவு செஞ்சு கோபத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. அவ அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ரஸ்லான்னு. பயாத்தரிஸ் மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நிப்பாளா அவ்வளவுதான். அதோடவே அந்த சாப்டர் முடியுதா, செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம நினைச்சது வந்து பயாத்தரிஸ் தான் இப்போ ரீகார்டினேட் ஆகி வந்திருக்கான்னு, பட் பயாத்தரிஸ் மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. உண்மையிலேயே ரஸ்லானுக்கு பாஸ் லவர் இருந்துச்சா இல்லையான்னு இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம பயாத்தரிஸ் ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆமா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் எதுன்னு பார்க்க கூட எனக்கு தெம்பு இல்லாம வேகமா ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப ரொம்ப குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காளா. இப்ப என்ன ஆகும், இதுக்கப்புறம் ரஸ்லானுக்கு அவனோட பழைய லவர் கிடைச்சிட்டாங்க, இனிமே அவனுக்கு நான் தேவைப்பட மாட்டேன்ல ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவ்வளோ காமெடியா இருக்கு பாரு. அப்புறம் நான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்ணத்துல கை வச்சுட்டு பயங்கர சோகத்தோட ஓன அழக ஆரம்பிக்கிறா. கண்ணெல்லாம் வந்து அழுது வீங்கி போயிடுச்சா. தொடச்சிக்கிட்டே வந்து நான் ஒரு லூசுத்தனமா இருந்திருக்கேன் இவ்வளவு நாளா எனக்கே தெரியாம. அந்த நீர்வீழ்ச்சியில இருக்க தண்ணியை பார்க்கலாம். அதை பார்க்கும்போது அவளுக்கு வித்தியாசமா ஏதோ ஃபீல் ஆகுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ஆர்ஸ் வந்து நின்றுகிட்டு இருக்கு நடு நீர்வீழ்ச்சியில. இவளா இவ்வளவு ஆர்ஸ் நிக்குது, அதுவும் தனியா அப்படி இது என்ன காட்டு விலங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா அது கிட்டத்தட்ட பார்க்க நம்ம ரஸ்லான் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாம தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டு இது என்ன இப்ப போயிடுமா, இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு அதை பிடிச்சிட்டேன்னா அது மேலே ஏறி நான் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கை வந்து தடுக்குது. இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த பேய் பிடிச்சவன் தடுத்து பிடிச்சிக்கிறான். போகாதீங்க, அது என்னன்னு தெரியுதா, அது ஒரு கிப்ளை மான்ஸ்டர், அது இப்படிதான் மனுஷங்களை வசியப்படி லேக்குக்குள்ள நல்லா கூட்டிட்டு போய் சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்ல ஐயோ நான் ஏன் இங்க இருக்கா. அப்போதான் அவளுக்கு புரியுது என்னடா இது நான் இங்க வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்திரிக்கு போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா இவங்க பேசுற கேப்லயே அந்த குதிரை வேக வேகமா இவங்களை நோக்கி வர ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் முடியல. இவ்வளவு ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் என்கிட்ட ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷனை ஒண்ணு கையில எடுக்கிறா. அது ஒரு நெருப்பு போர்ஷன் போல இருக்கு. தூக்கி விசிறி அடிக்கிறா. பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆகுது அந்த இடமே. அதை யூஸ் பண்ணி நம்ம பயாத்தரிசோம் இவனும் எவ்வளவு தூரம் ஓடி போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கிறாங்க. ரொம்ப உட்காந்து மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்களா. அப்ப வந்து அது என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒரு போர்ஷன், ஃபயர் போர்ஷன், நல்ல வேலையை கூட வச்சிருந்ததுனால இப்ப நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்தரிச தேங்க்யூ சோ மச் என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்ல உங்களோட கடமையே என்னுடைய சேவை எப்படி செட் ஆக சொல்லிட்டு இருக்காரா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனும் வந்து திருன்னு ஒழிச்சுக்கிட்டே நீங்க ரொம்ப சேடா இருந்தீங்களா, அதுவும் இல்லாம தனியா வர இந்த மவுண்டனுக்கு வந்துட்டீங்களா, அதனால நான் கவலைப்பட்டு உங்க பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்திரிஸ் தீயா மறைச்சுக்கிட்டு நான் எப்ப வெளியே வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படிதானே சரியான ஸ்டப்பானா இருக்கியாடா கடுப்பாவறாளா. அவ சிரிச்சுட்டு இருக்கா. சரி இங்க இருந்து போலாம், வீட்டுக்கு சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறான் உனக்கு இந்த வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்த்து கேட்கிறாளா. அவனும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாங்க அப்கோர்ஸ் எனக்கு தெரியும் வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கானா. அவளை வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா பாத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டே வரா. இங்க பார்த்தா கேஸ்டல்ல நம்ம பயாத்திரிஸ் மாதிரி ஒருத்தி நிக்கிறாள். அவ வந்து நான் உங்களை தேடி 100 வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்காக இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா.
பார்த்தா அங்க ரியாக்ஷனே வேற மாதிரி வருது. அவன் பயப்படுறான். ஒழுங்கு மரியாதையும் உன் மாஸ்க் கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஸ்லான் மிரட்டுறானா. என்ன நீங்க உங்களுக்கு என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாளா. இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன், இப்படியே நீ பேசிட்டு இருந்தானா உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து ஊரு தெரியாம ஆக்கிடுவேன் அப்படின்னு அவன் பவர் யூஸ் பண்ண உடனே அவனை வந்து அவனோட ஒரிஜினல் ஃபார்ம் வந்துடுறான். மன்னிச்சிடுங்க மாஸ்டர், எவ்வளவு ஒரு சர்வெண்ட் தான், நான் வந்து உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா அதான் உங்க முகத்துல சந்தோஷம் வர வைக்கணும்னு இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, இது முக்கியம் கிடையாது, நீ ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வந்திருப்ப, இல்லைன்னா இந்த மாதிரி பேக் பண்ணிருக்க மாட்டேன் என்னன்னு சொல்ல ஆமா கேபிட்டல்ல இப்ப ரீசெண்டா நிறைய விஷயம் நான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். நானும் அங்க இருக்கும்போது அதை ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்ல, இல்ல இது அதை விட ரொம்ப சீரியஸா இருக்கு, நம்ம பார்த்த டாக் மேஜிக்கை விட இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது ரொம்ப திக்கா ஈவில் வந்து ரொம்ப டர்ன் அவுட் ஆன மாதிரி இருக்கு. நான் வந்து அது ஏதோ சஸ்பிஷியஸா இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ரிலிஜியன் வேற ஃபார்ம் ஆயிருக்கு கேபிட்டல்ல. அது ஸ்மால் ஸ்கேல்ல தான் இருக்கு, பட் அங்க அட்டன் பண்ண பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ். அதுலயும் ரொம்ப முக்கியமானது க்ரோன் பிரின்ஸ், அவரும் அதுல ஒரு மெம்பர்னு சொல்ல, க்ரோன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசனே இந்த கல்ட்டை அட்டன் பண்ணிருக்காருன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் தான். என்ன அந்த பொண்ணு ஸ்கீம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமா பார்க்க, இங்க அதே நேரத்துல ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு. அதுல அந்த க்ரோன் பிரின்ஸ் உட்காந்துட்டு ப்ரிப்பரேஷன்லாம் நல்லபடியா போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க கவலையப்படாதீங்க, அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா முக்கியமான விஷயம், உங்களோட அப்பாவுக்கு தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியவே கூடாது முக்கியமா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, நான் தான் சீக்கிரத்துல இந்த நாட்டையே ஆள போறேன் அப்படின்னு கர்வமா சிரிக்கிறானா. அப்படியே வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் அவங்களெல்லாம் நீ தான் ஹேண்டில் பண்ணுவியே, கரெக்ட் தானே இவாஞ்சலின்லேயுமே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவ தான் வந்து அந்த குரூப்புக்கே வந்து ஹெட்டு போல. அவ சிரிச்சுக்கிட்டே பாக்குறதோட அந்த சாப்டர் முடியுது. ஸோ இப்படிதான் இவாஞ்சலின் லேமே வந்து ஒரு ஈவல் அப்படின்றத நமக்கு காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ ஸோ மச்.